தேர்தல் பரப்புரை பரபரப்பு, விவாதங்கள், மாற்று கருத்துகள், மோதல்கள், மதவாதம், சாதிவாதம், இனவாதம், இதை தாண்டி சமூக நீதி, எருமை மாடு, தாலி, ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள், கலவரக்காரர்கள், கலவரத்தை ஏற்படுத்த நினைவர்கள். இது எங்கே இப்படிப்பட்ட பேச்சு நடக்கு தெரியுமா? இந்தியாவினுடைய அரசியலில், அதுவும் குறிப்பாக இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய வாயிலிருந்து இதில் ஒரு 80% மேலான கருத்து அவர்கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் தனது கருத்தை மாற்றிக்கொண்டு வாரணாசியில் பேட்டி கொடுக்கின்ற போது நான் எப்போ சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே அவர் மாறி இருக்கிறார். நல்லா கவனிங்க, முசல்மான் என்ற ஒரு வார்த்தையை அந்த பிரச்சாரத்தினூடே மோடி பயன்படுத்தினார். அவர்கள் முசல்மான்கள் ஊடுருவல்காரர்கள், எங்கே ராஜஸ்தானில் அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள், அப்படியா இந்த மாதிரியான வார்த்தைகள். அஜ்மல் கசாபை பாதுகாக்கிறது யார்? காங்கிரஸ் கட்சி. ஒரு பயங்கரவாதியை காங்கிரஸ் கட்சி பாதுகாக்கிறது தான் 165 பேரை படுகொலை செய்தவர்களை. பாகிஸ்தான் ஆதரவாளராக இருக்கிறார்கள், பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் இவரை வெற்றி பெறுவதற்காக நேசிக்கிறார்கள் என்றெல்லாம் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் மத வெறுப்பை தான் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். இங்கே நமக்கு என்ன கேள்வி? பேசியதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவர் நான் இப்போ பேசினேன், நான் பேசவே இல்லையே முஸ்லீம்களை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ஒருவேளை நான் அப்படி பேசியிருந்தால், நீங்கள் சொல்வது போல் நான் பேசவே இல்லை, அப்படி பேசியிருந்தால் இந்த பதவிக்கு தகுதியற்றவனால நான் மாறியிருப்பேன் அப்படின்னு அப்படியே மாற்றிட்டார். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைந்து பலர் மயங்கி போகிற லெவலில் உருவாயிட்டு. ஏன்னு கேட்டால், என்னென்னலாம் இருக்கோ மோடியுடைய ஆதரவலைகள், இந்தியா டிவி, ஆஜ் தக் சொல்லி மாறாது அவ்வளவும் தலைப்பு செய்தியில் வந்த செய்தியை மோடி ஒரே நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். அது என்ன சொல்லுவாங்க, சகைச்சு அப்படி துப்புன மாதிரி ஆகிட்டார். ஒன்றும் இல்லை, நான் எங்கே சொன்னப்பா. இப்போ இதுதான் நம்முடைய பிரதமருடைய அடையாளம். ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ரெண்டாவது என்னென்னா, இந்த குழப்பத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் இடையில் என்ன காரணம்னா, வரக்கூடிய கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கட்ட தேர்தல் வரைக்கும் அவர் முஸ்லீம்களை பற்றியோ, குழந்தை பெறுவதை பற்றியோ, எருமை மாடை பற்றியோ, ஊடுருவல்களை பற்றியோ எதுவுமே பேசலை. ஏப்ரல் 19 முதல் கட்டம் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச பிறகு தான் மற்ற மாநிலங்களில் அவர் இந்த விவகாரத்தை ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை மாற்றுறதாக இல்லை. இதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. என்னென்னா, வரக்கூடிய செய்திகள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே, கூட்டணி அமைக்க முன்னாடியே இந்தியாவில் உள்ள டெலிவிஷன்லாம் மோடி தான் ஜெயிப்பார்னு சொல்லிட்டான். எப்படி சொன்னான்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஒரு வெற்றி தோல்வி கூட்டணி இருக்கிறது. இப்போது இந்தியா கூட்டணியும் அப்போ செட் ஆகலை, பிஜேபியும் செட் ஆகலை. பிஜேபியில் இப்போ அன்றைக்கி எடப்பாடியை வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லிட்டாங்கன்னா இவங்களுடைய மனநிலை என்ன? இந்த சேனல்லாம் எவ்வளோ மோசமான வெரி ஒஸ்டான நடவடிக்கை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் பல்டிகுமாராக மாறினார். இந்த அம்மா தனியாக போயிட்டாங்க, மம்தா பானர்ஜி. இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மக்கள் மனநோட்டம் என்னன்னு போட்டால் தான் அது ஒரு உண்மையாக இருக்கும். அது கூட சரியாக இருக்காது. அதுக்கு முன்னாடியே மோடி மோடி மோடி. சரி, இப்போ வரக்கூடிய தகவல்கள் பிஜேபிக்கு நெகட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்துது. காரணம் நம்பர் 1 என்னன்னா, அதிகமாக பேசக்கூடிய பிரச்சனை வேலையின்மை, 2வது விலைவாசி, 3வது அதனை தொடர்ந்த அடிப்படையான கூறுகள் பெட்ரோல், டீசல், காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான தானியங்களின் விலையேற்றம். அப்புறம் வேலை செய்தால் வேலைக்கான கூலி அதற்கு கிடைக்கவில்லை. அடுத்த காரணம் விவசாயிகளுடைய கடுமையான போராட்டம். எம்எஸ்பி செய்யலைங்கிறது மட்டுமல்ல, விவசாயிகள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மேற்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி இந்த பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையும் தாண்டிய ஒரு காரணம் இப்போ கடைசியாக கிடைச்சது, அரசுக்கு எதிரான மனநிலை. மிக முக்கியமான காரணம், பிஜேபிக்கு இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி இதை எதிர்கொள்ளக்கூடிய பொறுப்பில் பேச்சாளர்கள் யார் இருக்கான்னா, அதுவும் மோடி 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 மட்டுமே.
மோடி மட்டும் தான் பேசுகிறார், வேறு யாருமே பேசலை. அதுக்கு நான் காரணத்தை நான் சொல்கிறேன். அமித்ஷா பேச்சு பெருசாக எடுபடாது. ஏன்னா அவர் முஸ்லீம்களை கடலில் தூக்கி போடணும்னு சொல்லுவார், பசுவை கொண்டனா தலைகீழ தொங்க விட்டுறன்னு அவர் ஒரு பெரிய ஹீரோ. அவருடைய பேச்செல்லாம் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு சாவரினுக்கு ஒத்து போகாது. இப்படியெல்லாம் பேசுவாங்களா? ஒரு உள்துறை அமைச்சர் எவ்வளோ கண்ணியமாக பேசணும். தலைகீழ தொங்க விடுவேன், அல்லது முஸ்லீம்களை கடலில் தூக்கி போடுவேன், சிஐயை அமுல்படுத்திடுவேன், உயிரோடு இருக்க வரைக்கும் 4% நான் கொண்டு வர மாட்டேன், இப்படியெல்லாம் பேசுவாங்களா? இது பேசலாம், அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. எப்படி பேசணும்? 4% நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, மத பேசிஸ் ஆன் ரிலீஜியஸ் கிரவுண்டில் கொடுக்க முடியாது. அது அழகாக பேசலாம். இதை விட்டு போட்டு என் உயிருள்ள வரைக்கும் செய்வேன்னு சொல்லிட்டு கடைசியில் பல்ட்டியாக மாறி, நான் இப்போ பேசினேன், ரேஷனில் எல்லாம் கொடுக்குறேன், அது என்னது கரீஃப் கல்யாணில் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ட்டா அடித்தது மோடி மீது அவருடைய ஆதரவானவர்கள் அல்லாமல் நடுநிலையானவர்களின் மீது கூட ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையை உருவாயிட்டு. இந்த சிந்தனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, வரக்கூடிய செய்திகள் மோடி வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லை. அதை நம்ம என்ன செய்தி வருது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்தியா டுடேயில் ராஜ்தீப் சர்தேசாய் பேட்டியில் நம்முடைய யோகேந்திர யாதவ் அவர் இப்போது 2-3 நாட்களுக்கு முன்பு சொல்கிறாரு, நல்லா கவனிச்சிருங்க, உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஹரியானா, உத்தராஞ்சல், இமாச்சல் பிரதேஷ், டெல்லி, சண்டிகார், இவ்வளோ இடம் இன்க்ளூடிங் கர்நாடகா. இது ஒரு 10-12 இடம். இந்த இடத்துல யூபியிலே 15 இடம் போகுது அப்படிங்கிறார். கர்நாடகாவில் 10 to 15 போங்கிறார். ராஜஸ்தான் மற்ற பகுதி எல்லாம் சேர்ந்து ஒரு 10 தொகுதி போங்கிறார். அவருடைய கருத்துப்படி கிட்டத்தட்ட 80 தொகுதி போயிடுது. அவர் சொல்கிறாரு, ராஜ்தீப் சர்தேசாய் நான் தப்பாக சொல்லலை, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 6 பேரில் ஒருத்தன் ஏற்கனவே ஓட்டு போட்ட பிஜேபி ஆதரவாளர்கள் இப்போ இல்லைங்கிறார். பீகாரில் 5ல் ஒருத்தன் ஏற்கனவே பிஜேபிக்கு ஓட்டு போட்ட ஆள்கள் இப்போ இல்லை. யார் சொல்கிறா? இந்தியா டுடேயில் பேட்டி கொடுக்கும்போது யோகேந்திர யாதவ் சொல்கிறார். அப்போது பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை, பிஜேபிக்கு எதிரான ஒரு புரிதல், அவர்களுடைய வாக்களை யாரெல்லாம் மோடிக்கு வாக்களித்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஒரு சலிப்பு வந்துட்டுங்கிறத இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இது மட்டுமல்ல, ஏராளமான மற்ற ப்ரிடிக்ஷனும் கூட ஒரு அரசுக்கு எதிரான ஒரு வேவ்ஸ் இருக்குது, ஆனால் அமைதியாக இருக்குது, பெருசாக இல்லை. போன 2019 இதெல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் புல்வாமா, பாலகாட், இந்த மாதிரியான தாக்குதல் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணார் அவர். யாருக்கு எதிராக? பாகிஸ்தானுக்கு எதிராக. அது மோடி ஒரு பெரிய சேவியரா, தேச காவலரா, ஒரு தேசியவாதியா, தேசியத்தினுடைய உச்சபட்ச மக்களாக அவரை காட்டிச்சு. அதுதான் அந்த மெரிய ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் ஏற்பட்டது, ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ், கடும் தாக்கம், வியக்கத்தகு மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து ஜெயிச்சார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்மையிலே இருக்கா அப்படின்னா இல்லை. இரண்டாவது, நல்ல பேச்சாளர்கள், குறிப்பாக சோனியா காந்தியினுடைய மகள் பிரியங்காவுடைய பேச்சு பிரமாதமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ராகுல் கூட வெளிநாட்டில் படித்தார், அப்படி இப்படின்னு தடுமாட்டம் இருந்தாலும் சோனியாவினுடைய பேச்சுக்கு நம்ம வரக்கூடிய செய்திகளெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை தப்பாக நினைக்கக்கூடாது. என்னென்ன செய்திகள் வருதோ அதை அப்படி தரேன் ஜெம் டிவி மூலம். நல்லா பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது ஹிந்தி, லோக்கல் ஹிந்தியாக இருக்குது. சாரை சரியாக ரேபரேலியில் மக்கள் வராங்க, அமைதியில் வர்றாங்க, மற்ற பகுதியில் வர்றாங்க. அடுத்து அகிலேஷ் ராகுலுடைய கேம்பெயினும் நல்லா ஒரு எதிர்படுது. இந்த முறை இந்த 5ல் 1 ஏற்கனவே வாக்களித்தவர்கள் மாறியது 1, முஸ்லீம்கள் அப்படியே கன்சாலிடேட் ஆக போகுது, தலித்துகள் அப்படியே தலித்துகள் அல்ல, யாதவ்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற ராஜ்பூத் கம்யூனிட்டி, தாக்கூர், அதே தாக்கூர் தான் இவர். இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் யூபியில் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ். ஆனால் யூபியில் ஒரு 15 தொகுதி வருதுங்கிறார். 15 தொகுதினா எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால், போன முறை ஜெயித்த 64லிருந்து 15 விடுபட வேண்டும். அப்போ 64லேருந்து அவங்க என்ன கணக்குன்னு சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிக்கு தான் அவர்களுக்கு கிடைக்கும்னு யோகேந்திர யாதவ் சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன். அதை நம்ம சொல்ல முடியாது. அதே போன்று மிக குறிப்பாக மிஸ்டர் ராமன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் ஆர்எஸ்எஸ் பெரும் மோதலை இவரோடு சந்திக்குது. ஆனால் ரொம்ப மௌனியாக இருக்காங்க. மோடிக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, உண்மையிலே பாருங்கள், இங்கே அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, வெளியிருந்து பேசினா கூட மம்தா பானர்ஜி,
அல்லது உள்ளிருந்து பேசினா கூட அரவிந்த் கெஜ்ரிவால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல பேச்சாளர்கள், அதாவது தேஜஸ்வி யாதவ், சித்தராமையா, DK சிவகுமார், இப்படி பெரும் படைகள் பிரச்சாரமாக இருக்கிறார்கள். அங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், அமித்ஷாவும் 2 பேரும் தான் இருக்காங்க. அதுக்கு RSS என்ன விரும்புதுன்னா, இந்த 75 ஆண்டுகளில் காரணம் காட்டி நம்முடைய அத்வானியை அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அருண் ஷோரி வெளியேறிவிட்டார், யஷ்வந்த் சின்ஹா வெளியேறிவிட்டார். இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லோருமே கட்சியை விட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்போது மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயும் எடுத்துக்கிடுங்க, மத்திய பிரதேசத்தில் பிரபலமான முகமாக இருந்த வசந்தராஜ் சிந்தியாவையும் சிவராஜ் சிங் சவுகானையும் இவங்க ஒதுக்கிட்டாங்க. எல்லாரையும் ஒதுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட இருக்கிறத ஆட்சி பண்ணுறது யாருன்னா மோடி, அமித்ஷா, நட்டா, இந்த 3 பேர் தான். இப்போ இவங்களாம் எல்லாம் ஒதுக்கிட்டு ஒதுக்க முடியாத, ஒதுக்கப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறவர் யாருன்னா அவர் தான் யோகி ஆதித்யநாத். ஏன்னா ஒருவேளை RSS நாளைக்கு இவர்களுக்கு டிமாண்ட் கொடுக்குன்னு வைங்களேன், ராம்தேவ்னு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துனாங்க RSS, இளமையான ஆள், நல்லா பேசுவார், அவர்லாம் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. சரியா? டாக்டர் ஹர்ஷவர்தன் டெல்லியில், அவர்லாம் எங்கே போனார்னே தெரியல. எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு மோஷா அப்படிங்கிறாங்க, மோடி, ஷா, அமித்ஷா. இந்த மோஷா குரூப் தான் எல்லாத்தையும் கையில் எடுத்துருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த பல டிபேட்டில் கிட்டத்தட்ட RSSனுடைய அந்த ராமன் தன் பத்திரிகையில் என்ன சொல்கிறாரு, அன்று வெளியிட்ட 11 பக்க ஒரு தேசிய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் 11 பக்க அறிக்கையில் 84 இடத்துல மோதி மோதி மோதி. அப்போ மோதி புராணத்தை பாடியதனால் நாக்பூருடைய RSS தலைமை மெதுவாக PMO அலுவலகத்துக்கு டெல்லிக்கு மாறிட்டு அவங்க வெளிப்படுத்தலை. இதை தான் ஏற்கனவே மோகன் பகாவத் சொன்னார், எனக்கு 75 வயதாகிவிட்டது, மோடியை விட நான் 6 நாட்கள் தான் சற்று மூத்தவர்னு நினைக்கிறேன், நான் பதவியை விட்டு விலகப் போகிறேன்னு சொன்னதெல்லாம் நீ விலகிப்போ அப்படி தான் அர்த்தம். அப்படி விலகி போனால் அடுத்து அமித்ஷா வந்துடுவார். அதைத்தான் இன்றைக்கி கொளுத்தி போட்டிருக்காரு, பரபரப்பாக பேசப்படுது. யார்? நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இப்போ தூண்டி விட்டு ஒரு பெண் விவகாரத்தை கொண்டு வந்து அவங்கள அடித்தாங்க போனாங்கன்னு அதெல்லாம் பெருசாக எதிர்படாது. ஆகவே இன்றைக்கு பல தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். RSSனுடைய எதிர்ப்பலை அடுத்து யாரை பிரதமராக்குவது, ஒருவேளை வெற்றி பெற்றால் இந்த பிரச்சனை வடமாநிலங்களில், நான் சொன்ன அவ்வளவு மாநிலங்களிலும், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஹரியானா, உத்தராஞ்சல், இமாச்சல், டெல்லி, சத்தீஸ்கர், அப்புறமா சண்டிகார், இவன் ஒட்டி கர்நாடகா, இதெல்லாம் அவங்களுடைய பெல்ட்டு. இதிலலாம் அவங்களுக்கு ஜெயிச்ச தொகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் 6ல் 1 ஓட்டு போட்டவன் இந்த பக்கம் மாறிட்டான், பீகாரில் 5ல் 1 இந்த பக்கம் மாறிட்டாங்க. அதே போன்று கர்நாடகாவில் ஏற்கனவே அவர்களுக்கு வாக்களித்த லிங்காயத் சமூகம் இன்றைக்கி இல்லை, ஒக்காலிகா சமூகம் இன்றைக்கி அவங்களோட இல்லை, பாதி தான் இருக்காங்க. எனக்கு கேட்டால் DK சிவகுமார் இது, அது பண்ண பிரிஜ்வால் ரேவனாவோட இஷ்யூ போய்கிட்டுருக்கு. இப்படி எங்கே திரும்பினாலும் இவர்களுக்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் தோழர்களே, 8.7% நேற்று இன்ஃப்ளேஷன் அதிகரித்து விலைவாசி, எண்ணெய் பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் எல்லாம் ஏறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் எக்ஸ்போர்ட்டை கூட அவங்க கட் பண்ணிட்டாங்க. எதை நம்ம இல்லை சரி, எக்ஸ்போர்ட்டை இப்போ தான் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, எதை, வெங்காயத்தை. ஏன்னா வெங்காயம் ஏற்றுமதி பண்ணனா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி இப்படி எதுவும் செய்யாமல் தடுமாறி இருக்கக்கூடிய மோடி ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த விஷயம் என்னென்னா, இது குறித்து அதிக பேசப்படாமலே மறுபடி விலைவாசியை பற்றி பேசி, வேலை வாய்ப்பை பேசி மக்கள்கிட்ட சொல்ல, அவங்க அதை தான் பேசுகிறாங்க. பேசப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் தாலியை பேசுகிறாரு, பாகிஸ்தானை பேசுகிறாரு, அதிக குழந்தையை பெற்றுக்கிறத பற்றி பேசுகிறாரு, முஸ்லீம்களை பற்றி பேசுகிறாரு, வாக்குறுதியை பற்றி பேசுகிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி எல்லாரும் மீண்டும் அகிலேஷ்லாம் வந்தால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு இல்லாமல் போய்விடும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எல்ஜிடி பீப்புளுக்கு வேலை இல்லாமல் போயிடும், உங்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் ரத்து செய்திருவார்கள், குவாஷ், அதனால் கவனமாக இருங்கோ அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க வாரத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்லாம் கேட்குறாங்க. மக்கள் அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள் அதையும் நல்ல தெளிவாக சொன்னாங்க. கெஜ்ரிவாலுடைய அழகான ஹிந்தி, 15 லட்சம் கொடுத்தியா, 2 கோடி வேலை வாய்ப்பை கொடுத்தீங்களா, ஆர்கனைஸ்டு செக்டார் அவங்கள்ட்ட ரெடி இருக்கா, என்ன செஞ்சுருக்கீங்க, இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள் வந்திருக்கீங்களா, டாலர் வந்து 83 ரூபாய்ட்ட என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி $30 வாங்கி இங்கே 102 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கீங்களே, காய்கறி விலை ஏறிட்டு, பெட்ரோல் டீசல் எல்லாமே. ஆக இதெல்லாம் ஒரு டிராஸ்டிக், அதாவது எஃபெக்டை வந்து களத்தில் ஏற்படுத்துது. உண்மையிலே நிலைமை மோடிக்கு சாதகமாக இல்லை. 80 தொகுதிகள் அவர்கள் ஒருவேளை குறைந்தால் 200 தான் வரும்.
அதுக்கு பின்பும் கூட களம் மாற வேண்டியிருக்கு. நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை தேஜஸ்வி சொல்கிறாரு, எங்களுடைய எல்லா நடவடிக்கைக்கும் நிதிஷ்குமார் ஆதரவளித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா நிதிஷ்குமார் அடுத்த முறை இந்த பக்கம் வந்துடுவார் வெற்றி பெற்ற பிறகு. எங்களுக்கு தேவைப்பட்டால் நிதிஷ் 10 தொகுதியில் ஜெயிச்சா கூட வந்துடுவார், 5 தொகுதியில் வந்துடுவாங்கிறத சொல்லி அந்த முகாமுக்குள்ளே கொளுத்தி போட்டார் தேஜஸ்வி. அதுக்கு முந்தி சிறையிலேருந்து வந்தோடனே அமித்ஷாவை பிரைம் மினிஸ்டர் ஆக்க போகிறாங்க, மோடி பிரைம் மினிஸ்டர் ஆக்க மாட்டார், யோகியை காலி பண்ண போகிறாங்கன்னு உத்தரப்பிரதேசத்தில் கொளுத்தி போட்டாச்சு. ஆக ஒரு டிசன்ட் சிச்சுவேஷன், ஒரு கான்ஃபரன்டேஷன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு முகமுகமாக பேசுகிற சில விஷயங்கள்லாம் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்திவிட்டு தடுமாற்றத்தில் இன்று மோடி எம்ஓ ஷா என்று சொல்லக்கூடிய அந்த விவகாரங்கள் நடக்கின்றது. இதுதான் தற்போது நிலைமை. உண்மையிலே பிஜேபி ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பின்பு போஸ்ட் எலெக்ஷனில் கூட்டணிகள் மாறலாம். கிங் மேக்கராக இருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நாயுடு இருக்கலாம், இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கலாம், அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் இருக்கிறார், ஒரிசாவில் நவீன் பட்நாயக் இருக்கிறார், மம்தா பானர்ஜி இருக்கிறார். இவர்களெல்லாம் எப்படி போகிறார்கள் என்பது 4ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தெரிந்துவிடும். அதுக்கு முன்பு இதுதான் தற்போது நிலைமை. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பல்வேறு ஆங்கில சேனல்களில் வருவது, ஹிந்தியில் வருவது, தமிழில் வருவது, நடுநிலையாளர்கள் கருத்தாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க களத்தில் எப்படி நிலைமை இருக்குன்னு. மீண்டும் இது போன்ற செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.